அப்பா அம்மா எது சொன்னாலும் குழந்தைகளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கிட்டே பல பேர் சொல்லியிருக்காங்க. நாம எல்லாருமே இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லா அப்பா அம்மாக்கள் விஷயத்திலும் இது உண்மை இல்லை. இதை நான் சொல்லலங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதாவது NCRB சொல்லுது. அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற அறிக்கைப்படி இந்தியாவில் இருக்கிற மொத்த குழந்தைகள்ல 8.7% குழந்தைகள் சொந்த பெற்றோர்கள் மூலமா உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதாக வேற அந்த நிறுவனம் சொல்லுது. ஒருவேளை ஒரு குழந்தை தன்னோட சொந்த பெற்றோர்கள் மூலமாகவே இப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை எதிர்கொண்டா அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆணாகவும் பெண்ணாகவும் மாறினதுக்கு அப்புறம் கூட சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோட தாக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பா அம்மா வளர்க்கறதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டியும் மற்றும் செல்ஃப் எஸ்டீம் அதாவது சுயமதிப்பும் உருவாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கு. மோசமான பெற்றோர்கள் செய்யக்கூடிய பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல 8 விஷயங்கள் பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம பட்டியலில் இருக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, மோசமான அப்பா அம்மா தன்னோட குழந்தைகளை, ஏய் நீ ரொம்ப அசிங்கமா இருக்க, நீ ரொம்ப குண்டா இருக்க, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, உன்னோட தலைமுடி ரொம்ப அழுக்கா இருக்கு மாதிரியான கருத்துக்களை பயன்படுத்தி சொந்த குழந்தையோட உடல் அமைப்பையே கிண்டல் செய்வாங்க. ஒரு குழந்தையோட உடல் அமைப்பை வச்சு அதை கிண்டல் செஞ்சாலும் மற்றும் திட்டினாலும் அந்த குழந்தையோட பிசிக்கல் இன்செக்யூரிட்டி அதாவது உடல் ரீதியான பாதுகாப்பு இன்மை அதிகரிக்கும். அந்த குழந்தை தன்னோட உருவத்தை நினைச்சு கவலைப்படும். அதனால அந்த குழந்தைக்கு உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். சில குழந்தைகள் ஒழுங்கா சாப்பிட முடியாத மாதிரியான பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ளும். உண்மையிலே ஒரு குழந்தையோட பெற்றோர்கள் நல்ல அப்பா அம்மாவா இருந்தா ஒரு மனிதன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் தன்னைத்தானே நேசிக்கிற மனிதனா இருப்பதுதான் முக்கியம் அப்படின்னு தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லி தருவாங்க. அடுத்து இந்த மோசமான பெற்றோர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு காமிச்சு அந்த குழந்தைகளை இழிவுபடுத்துற மாதிரி கேள்வி கேட்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீ ஏன் இப்படி வினோதமா இருக்க, நீ நடக்கும் போது ஏன் ஒரு மாதிரி நடக்கிற, உனக்கு டீசென்டாவே சாப்பிட தெரியாதா, மத்தவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா மாதிரியான பல கேள்விகளை கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் போது ஒரு குழந்தை மனசுக்குள்ள வேதனையை அனுபவிக்கும். இதை நீங்க ஒருவேளை விளையாட்டுக்கு சொன்னா கூட அது அந்த குழந்தையோட மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கேள்விகளை எதிர்கொள்ளும் ஒரு குழந்தை தாங்கிட்ட ஏதோ பிரச்சனைகள் இருப்பதா உணரத் தொடங்கும். இந்த மாதிரியான குழந்தைகள் பெருசா ஆனதுக்கு அப்புறமும் மத்தவங்க கூட சேர்ந்து பழக கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சொந்த பெற்றோர்களே தன்னை பத்தி இப்படிலாம் சொல்லி இருக்கும் போது இதே மாதிரியான கருத்துக்களை மத்தவங்களும் அவங்க கிட்ட சொல்லுவாங்களோன்னு அவங்க பயப்படுவாங்க. அதனால மத்தவங்க கிட்ட பழகும் போது அவங்க ரொம்ப அசௌகரியமா இருப்பாங்க. மூணாவது மோசமான விஷயம் என்னன்னா, தன்னோட குழந்தை பிறந்ததுக்காக வருத்தப்படுவதா குழந்தைகள் கிட்டே சொல்றது. நீ பிறக்காம இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன், உன்னை பெத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு வேற ஒரு நல்ல பிள்ளை கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் என்பது மாதிரியான விஷயங்களை பலர் சொல்றதை நீங்களே கேட்டு இருப்பீங்க. ஆனா எந்த காரணத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகள் கிட்ட பெற்றோர்கள் சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தை கிட்ட சொன்னா அந்த குழந்தை, நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், எனக்கு உயிர் வாழ எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்க செயல்களை உருவாக்கி தரும். குழந்தைகள் மட்டும் இல்லாம ஒருவேளை நீங்க இளைஞர்கள் கிட்ட இந்த கருத்தை சொன்னாலும் அவங்களையும் இந்த கருத்துக்கள் பாதிப்படைய செய்யும். இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்கக்கூடிய குழந்தைகளோட சுய அடையாளம் பாதிப்புக்கு உள்ளாகும். அது மூலமா குழந்தை பருவத்திலேயே மன அழுத்தம் ஏற்படும். அதனால அவங்க தன்னோட எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுல பல குழந்தைகள் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்களை குழந்தைகள் கிட்ட சொல்றதுக்கு பதிலா ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தை நேசிக்கப்படுவதாகவும் மதிக்கப்படுவதாகவும் உணரும் வகையில செயல்படணும். நாலாவது மோசமான விஷயம் என்னன்னா, குழந்தைகள் கிட்ட அவங்க தங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய சுமையா இருப்பதா சொல்றது. அதாவது, உன்னால எனக்கு ரொம்ப செலவாகுது, உன்னை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இருக்கிறதுனாலயே நான் அதிகமா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை கோவத்துல அம்மா அப்பா குழந்தைகள் கிட்ட சொன்னா அந்த குழந்தைகள் உண்மையாகவே தான் அம்மா அப்பாவுக்கு பாரமா இருப்பதா நினைப்பாங்க. அதனால அவங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உணர்ச்சிகள், தேவைகள் மாதிரியான விஷயங்களை அம்மா அப்பா கிட்ட சொல்லாம மூடி மறைச்சு தங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. நெமோர்ஸ் எனப்படும் லாப நோக்கம் இல்லாமல் இயங்கும் ஒரு குழந்தைகளுக்கான சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவல் படி, அன்பு, அரவணைப்பு மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காம போகும்போது அந்த குழந்தைகளுக்கு திருட்டு பழக்கமும் மற்றவங்களை துன்புறுத்தும் குணமும் உருவாவதா கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. அஞ்சாவது மோசமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமற்ற ஒப்பீடுகள், அதாவது அன்ஹெல்தி கம்பேரிசன். கம்பேர் பண்ணி பேசுறது நம்ம யாருக்குமே பிடிக்காது. இருந்தாலும் நாம இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பான்மையான பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் கிட்ட, நீ ஏன் மத்தவங்க மாதிரி இருக்க மாட்டேங்கிற, நீ ஏன் உன் அண்ணன் மாதிரியும் அக்கா மாதிரியும் தம்பி மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் இருக்க மாட்டேங்கிற போன்ற கேள்விகளை நீங்க கேட்டா
அது உங்க குழந்தையோட சுயமதிப்பை முழுசா கீழே போக வழிவகுக்கும். மற்றும் அந்த குழந்தைகளோட மனசுல நான் எவ்வளவு கடினமா முயற்சி செஞ்சாலும் என்னால சில விஷயங்களை சாதிக்கவே முடியாதுன்னு எண்ணங்கள் உருவாகும். ஒரு குழந்தைய அதோட சொந்த அக்கா கூடவும் அண்ணா கூடவும் அதே மாதிரி தம்பி கூடவும் தங்கச்சி கூடவும் கம்பேர் பண்ணி பேசுறது மூலமா அந்த குழந்தை தன்னோட சொந்த சகோதரனையும் சகோதரியையும் பொறாமை உணர்ச்சியோட பார்க்க ஆரம்பிக்கும். இதை தடுக்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட சொந்த அடையாளத்தை உருவாக்க சமமான அளவில் சுதந்திரம் தரணும். 6வது பிரச்சனை என்னன்னா, ஒரு குழந்தையை வார்த்தையால் குத்தி காமிக்கிறது. அதாவது ஒரு குழந்தை கிட்ட உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ ஒரு தோத்தாங்குழி, உன்னால எப்போதும் இதை சாதிக்கவே முடியாது, நீ சும்மா பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது மூலமா குழந்தைகளோட சுயநம்பிக்கை பாதிக்கப்படும். பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தையோட உலகமா இருப்பாங்க. அந்த பெற்றோர்களே இதை சொன்னா அந்த குழந்தையும் அது உண்மைதான்னு நம்பும். அதனால ஒரு குழந்தைய எப்போதும் நம்பிக்கையோடு செயல்பட ஊக்கம் தர வேண்டியது பெற்றோர்களோட கடமை. நீங்க ஒரு நல்ல பெற்றோரா இருந்தா ஒரு குழந்தையோட சுயநம்பிக்கையை பாதிப்படைய செய்யக்கூடிய எந்த கருத்தையும் எந்த காலத்திலும் நீங்க சொல்ல மாட்டீங்க. 7வது பிரச்சனை என்னன்னா, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி குழந்தைய பயமுறுத்துறது. அதாவது ஒரு நாள் உன்னை தனியா விட்டுட்டு நான் கிளம்பி போயிடுவேன், ஒரு நாள் நீ கண் முழிச்சு பார்க்கும் போது நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு குழந்தைகள் கிட்ட நீங்க சொன்னா தான் நேசிக்கும் எல்லா மனிதர்களும் தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த குழந்தை பயப்படும். இது அந்த குழந்தையோட ஆள் மனசுல பதிவாகி காலம் முழுக்க அந்த குழந்தைய பாதிப்படைய செய்யும். அந்த குழந்தைகள் பெரியவங்களா மாறினதுக்கு அப்புறம் கூட தன்னோட வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் எல்லாரும் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்கிற அச்சத்தோடவே அந்த குழந்தைகள் காலம் முழுக்க வாழும். 8வது மோசமான விஷயம் என்னன்னா, பொய் சத்தியம் செய்யறது. அதாவது நீங்க உங்க குழந்தை கிட்ட நீ இதை செஞ்சா நான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரேன், நாளைக்கு நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க ஒரு சத்தியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அதை செஞ்சு கொடுக்காம ஏமாத்துறது மூலமா அந்த குழந்தை உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உடைஞ்சு போகும். அந்த குழந்தை தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டதா உணரும். இதனால அந்த குழந்தைகள் மத்தவங்களை எப்போதுமே நம்ப மாட்டாங்க. அதனால மத்தவங்க கூட நட்பா பழக அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ நாம பார்த்த இந்த 8 விஷயங்களும் குழந்தைகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைய செய்யும். குழந்தை பருவம் தான் எல்லா மனிதர்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கத்துத்தரக்கூடிய காலமா இருக்கு. குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் நம்மளோட பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் மற்றும் அடையாளத்தையும் உருவாக்கி இருக்கு. நாம வழக்கமா செய்யற தவறுகளை சுட்டி காமிக்க தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கேன். இந்த வீடியோவை நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலமா பல குடும்பங்கள்ல நடக்கிற இந்த பிரச்சனையை சரி செய்ய நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கலாம்.